Hi everyone, welcome back to Triple One Tarot in Tamil. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10 days எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் 3 options for you here. Pile 1, Pile 2, Pile 3. ஸோ 1, 2, 3 உள்ள ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் Pile 1. Pile 2. 6 of Cups, 8 of Pentacles, Chariot, Dreamer, 4 of Cups. ஸோ நியூ பிகினிங் பார்க்க முடியுது. அண்ட் என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா 6 of Cups ரீயூனியன் பார்க்க முடியுது Pile 1 சில பேருக்கு, ரைட்? அண்ட் ஈவன் நிறைய பேருக்கு கூட பார்க்க முடியுது. பட் நீங்கள் ஒன்று பண்ணணும், பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காம ஒர்க் பண்ணணும். 8 of Pentacles, ரைட்? யூ ஷுட் பி பிஸி வித் யர் ஷெடியூல். உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் மோரோவர் மேபி இந்த நெக்ஸ்ட்டு 10 days நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் பிஸியாக இருக்க போகிறீங்க, ஓகேவா? விரும்பி தான் பண்ண போகிறீங்க. அண்டு ஈவன் உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது பாஸ்டில் பிரச்சனை ஆயிருந்தால் கூட உங்களுக்கு எப்படின்னா, சில பேர் சப்போஸ் ஜாப் லூஸ் பண்ணியிருந்தால் அதே இடத்துல ஜாப் கிடச்சி போகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அண்ட் சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்க போகுது, ஓகேவா? இங்கே இந்த ட்ரீமர் பார்க்குறோம், ஓகே? அண்ட் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் அமைய போகுது, ரைட்? நீங்கள் ஒன்று பண்ணணும், என்ன அப்படின்னா, பழசையை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ அதுலேருந்து யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட், ரைட்? ஸோ தட் அப்படி அந்த ஒரு எஃபோர்ட்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அண்ட் உங்களை விட்டு போனவங்களும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகே? நெக்ஸ்ட்டு 10 daysல ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட போகிறீங்க. சில பேரை ரொம்ப நாள் மீட் பண்ணாத பழைய ஓல்டு ஃப்ரெண்டை பார்க்கலாம். சில பேருக்கு உங்கள் பர்சன்ட்டேருந்து அன்எக்ஸ்பெக்டட் கால் ஆர் மெசேஜ் வரலாம். அண்ட் ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு புதுசாக உங்கள் லைஃப்பை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் போட போகிறீங்க, ரைட்? அப்படி இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட், ரைட்? ஸோ சில பேர் லைஃப்பில் ஒரு திருப்தியற்ற நிலை போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மனநிலையை நீங்கள் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் முயற்சி தேவை. அப்படி மனநிலை நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வருது, ரைட்? இந்த நெக்ஸ்ட் 10 days. ஸோ Pile 1, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ in my next video. Take care, bye. Next Pile 2, renewal, 9 of Cups, wow, 5 of Pentacles, 8 of Wands. ஸோ இங்கே Pile 2 ஜாப் லாஸ் ஆகிருக்கலாம், இமோஷ்னல் லாஸ் ஆகிருக்கலாம், பெட்ரேல் நடந்திருக்கலாம், ஓகே? ஸோ திஸ் இஸ் அ டைம் என்ன அப்படின்னா கொஞ்சம், அதாவது திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் கரியர் சேஞ்ச், ரைட்? உங்களுக்கு கொஞ்சம் மணி ப்ராப்ளம் இருக்கலாம், அது ஒரு சேலஞ்சபிளாக போயிட்டு இருக்குது. பட் எனிஹோ இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா 8 of Wands இந்த நெக்ஸ்ட் 10 daysல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. 9 of Cups உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது, ஓகேவா? And review the past and present so you can plan a bright new future, understanding your life purpose, releasing judgment of yourself and others. ஸோ புது விஷயங்கள் வரலாம். அண்ட் நீங்கள் பழசை விட முடியாமல் வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா அப்படின்னா ரெண்டையும் வச்சு யோசிச்சு பாருங்கள்.
ஈவன் உங்கள் கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம், ரைட்? ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணும், இல்லை பிஸ்னஸ் அண்ட் வாட். ஸோ யோசித்து எது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றத பாருங்கள். அது வந்து யூ கேன் சூஸ் இட், ரைட்? ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர இருக்குது. அதே மாதிரி நிறைய சில பேருக்கு அட் அ டைமில் ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரலாம். பட் அதை நினச்சி மனசு சோர்ந்து போக தேவையில்லை. ஒன் பை ஒன்னாக வந்து ஹாப்பியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து விட்டுருங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இந்த எமோஷ்னல் லாஸ் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகே? நீங்கள் வந்து நினைக்கிறது நடக்கலை அப்படின்ற ஒரு தாட்டுக்கெல்லாம் வந்து போக வேண்டாம். ஒன் மோர் கார்ட் ஐ ஹேவ் டேக்கன் ஃபார் யூ. என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு லாஸ் வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன், ரைட்? யூ நீட் டு டேக் ஆக்ஷன். த பவர் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, சக்ஸஸ் தட் அலோஸ் ஃபார் அ லைஃப் ஆஃப் லக்ஸரி, எம்பரஸே இருக்குது, ரைட்? ஸோ நீங்கள் அதுலேருந்து அதை தாண்டி வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஆகுது, உங்கள் கனவு நிறைவேறுது. பாருங்கள், அபண்டன்ஸ் இருக்குது, ரைட்? இந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகே? ஏதோ ஒரு விஷயம் லாஸ் அப்படி நடக்குது, மனசளவோ ஃபினான்ஷியலாவோ ஜாபோ, டோன்ட் மைண்ட் இட். அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அதை தாண்டி உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து வருது, ஓகே? ஸோ pile 2, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய். நெக்ஸ்ட்டு pile 3, 3 of Pentacles. King of Pentacles. 3 பைலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 of Wands, Prince of Pentacles, Knight of Pentacles. உங்கள்கிட்ட வந்து ஏதோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம், டீம் ஒர்க்கோ ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். அது வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸ்லோவாக பண்ணலாம் நீங்கள், ரைட்? பட் உங்களோட ஆக்ஷனுமே ஸ்லோவாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் நினைக்கிறது நடக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? யூ நீட் டு டேக் ஸ்டெப்ஸ், ரைட்? ஸ்டெப் எடுக்காமல் சும்மாவே இருந்தால் எப்படி, இல்லையா? ஸ்டெப் எடுக்கணும். ஸோ ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ராஜெக்டு ஆர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணுங்கள். டீம் ஒர்க்காக இருந்தால் மற்றவங்க பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. புட் யுவர் எஃபர்ட், ஓகே? உங்களுடைய ஐடியாஸ் வந்து போடுங்க. உங்களுடைய ஐடியாஸ் ஃபாலோ பண்ணலாம், ரைட்? ஸோ வின்டர் வந்து 3 of Swords, சாரி, எஸ் 3 of Swords. ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக். மேபி இந்த டீம் ஒர்க்கில் ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஹார்ட் பிரேக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு, ஓகே? pile 3, ஐ வாண்ட் டு டேக் 2 more cards. 4 of Swords. அப்போ அந்த ஹார்ட் பிரேக் இருக்குதா, நீங்கள் வந்து லீவ் சம் ஸ்பேஸ், ரைட்? அமைதியாக இருங்க. அண்ட் என்ன அப்படின்னா, டேக் சம் ரெஸ்ட், ரைட்? ஓவர் ஒர்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. இல்லை நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு டீம் மெயின்டைன் பண்ணும்போது, மேனேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம்.
பட் கொஞ்சம் அந்த பிரச்சனையை வந்து விட்டு பிடிங்க, ரைட்? அதையே வந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 10 days யூ ஷுட் பி கேர்ஃபுல், ஐ திங்க் ஸோ, ரைட்? அவங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ மல்டி டாஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பீயிங் ஃபன் இன்டு எவ்ரி திங் யூ டூ, juggling multiple priorities or jobs, an exceptional talent for multitasking, right? So ஸ்லோவாக வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அதுதான் நீங்களும் பண்ணுறீங்க. ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், ஓகே? மற்றவங்களோட வந்து கொஞ்சம் அன்பாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சில பேருக்கு அந்த ஸ்லோலி யூ வில் கெட் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வரப்போகுது. அது வரைக்கும் மனசை வந்து காமாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதே தான், ரைட்? உங்களுக்கான லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து வரதை பார்க்க முடியுது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ உங்களை சுற்றி சம்வாட் சில பேர் உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காமல் அந்த மாதிரி என்வைரான்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டெபிலிட்டி நோக்கி போகிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் போடணும், ஓகேவா? பைல் 3, ஓகே? பைல் 3க்கு மட்டும் ஒரு கைடன்ஸ், எம்பரர். ஸோ ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள், எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆகாமல் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 10 days லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். உங்களுடைய சக்ஸஸை மட்டும் திங்க் பண்ணுங்கள். கெட் ஆர்கனைஸ்டு. இதுவா அதுவா அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் வரிசையாக என்ன பண்ணணும் அப்படின்றது யூ ப்ரிப்பேர் அ சார்ட் அண்ட் டூ இட் அக்கார்டிங்லி, ஓகேவா? வாட் எவர் மே பி த திங், கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸாக இருக்கலாம். பிளான் பண்ணி அது ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து வரும். ஸோ இப்போதைக்கு அந்த மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து அதை கொஞ்சம் அமைதியாக விட்டுருங்க அப்படியே, ரைட்? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 10 days இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது பைல் 3. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.